எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பதிவில் 2025 ஜூன் 16 முதல் 22 வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 2 முதல் 8 வரை இந்த 7 நாட்களுக்கான வார ராசி பலன்களை முதல் 7 முதல் 8 நிமிடத்திலும் அதன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திர சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கும், ஒரு கைடன்ஸாக இருக்கும் என்றால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சிம்மராசி என்பர்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு 11ஆம் இடத்திலே அமையக்கூடிய அந்த நிபுண யோகம் என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிபுண யோகத்தினுடைய பார்வை பலம் என்பது 5ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகையினாலே உங்களுடைய குழந்தைகளின் வழி நன்மை, காதல் என்றால் காதல் வழி நன்மை என்று பல விஷயங்களிலே ஒரு நுட்பமாக இருந்து வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தும். மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் ராசியிலேயே கேது செவ்வாய் இணைந்து இருக்கிறது. இது இந்த வாரம் மட்டுமல்ல, வரக்கூடிய அந்த ஜூலை 28 வரை இந்த நிலை செவ்வாய் ராசியில் இருக்கும். ஆகையினாலே கோபம், முன்கோபம், விதண்டாவாதம், தேவையற்ற நிலைகளிலே தேவையற்ற பேச்சை தவிர்த்திருப்பது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தருவதற்கான வாய்ப்பை தரும். காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம், இந்த 2 இடங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோடு இணைந்து புதனுடைய வீட்டிலேயே இருக்கிறார். இப்படி இருப்பது என்பது அற்புதத்தை தரும். அது மட்டுமல்ல, வார துவக்கத்திலே வசுமதி யோகம் என்ற அதிகப்படியான சொத்து சேரக்கூடிய அமைப்பை தரும். அதற்காக அந்த நாளிலேயே சொத்து சேர்ந்து விடுமா? இந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் 16, 17, 18 எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அந்த சிந்தனைகள் எல்லாம் வெற்றிக்கான வழியை தரும். அப்போது ஒரு நல்ல நிலையிலே உங்களுடைய மனநிலை இருந்தால்தான் நல்லவற்றை பின்பற்றக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால யோககாரகன் செவ்வாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த ராசியிலேயே அமைந்திருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் வெற்றி, அது மட்டுமல்ல சாதனைகளும் இருக்கும். இந்த சூரியன் குரு 11ஆம் இடத்துல இணைந்திருப்பது என்பது எந்த ஒரு முயற்சிக்கும் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய காலமாக இது அமைகிறது. ஆகையினால் வெற்றி பெற வேண்டும் என்று எந்த துறையிலே நினைக்கிறீர்களோ அதற்கான திட்டத்தை யோசித்து அதற்கான எப்படி செய்ய வேண்டும் என்ற ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடை சிந்தித்து அதிலே செயல்படுத்த துவங்கினீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இல்லை, சாதாரணமாக ஒரு மாத சம்பளத்திற்கு வேலைக்கு போக வேண்டும் என்ற அந்த முயற்சி என்றாலும் கூட அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக இருக்கும். அண்மையிலே திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதியருக்கு இனிய குழந்தை வரத்தை தரக்கூடிய வாரமாகவும் அமைகிறது. அது மட்டுமல்ல, சுக்கிரன் குருவோடு மிக விரைவிலேயே இணைந்த அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குள் வருங்காலத்திலே, வரும் மாதங்களிலே, வரும் வாரங்களிலே வரும். அப்போது மிக அற்புதமாக உங்களுடைய நிலைகளை கட்டமைத்துக் கொள்வதற்கு இப்போது முதலேயே சிந்தனைகளை செயல்பாடை நோக்கி செலுத்த வேண்டுமே தவிர வீண் விரயங்களிலோ அல்லது இப்போது இருக்கக்கூடிய வேலை இப்போது முடித்துவிட்டு காலம் கடத்தி பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று பொறுப்பற்ற நிலையிலிருந்து பொறுப்பான நிலைக்கு மாறும்போது மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கிறது. காரணம், நிபுண யோகம் அமைகிறது. ஆதி யோகம் புதனுடைய வீட்டில இருக்கும்போது அங்கு உங்களுடைய ராசிக்கான அதிபதியும் பாக்கியத்திற்கு அதிபதியும் 5, 9 அதிபதியான குரு இணைந்து இருப்பது அந்த ஆதி யோகம் என்பது நீங்கள் நினைத்தால் ஒரு படையை நடத்தி வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சொல்ல வேண்டும் என்றால் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம தினங்களாக புதன்கிழமை 18/6 6:35 PM, அதாவது மாலை முதல் புதன்கிழமை மாலை முதல் வெள்ளிக்கிழமை இரவு வரை இருக்கிறது. ஆகையினாலே புதன் மாலை துவங்கி வியாழன் வெள்ளி இந்த நாட்கள் முழுவதுமாக தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடுவதோ, பயண நேரங்களிலே அதாவது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வாகனத்தை இயக்க வேண்டுமே அன்றி தேவையில்லாமல் வேகமாக ஒரு வாகனத்தை பயன்படுத்துவதெல்லாம் தவறாக முடியுமாகினாலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலை வலு இதற்கிடையிலே குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பளித்து உறவினர்களோடு மகிழ்ச்சியான நேரங்களை செலவிடுவது என்பது
உங்களுடைய உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் சிறந்ததாக அமையும். உங்களுடைய பணத்தை இந்த வாரத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்படி செலவு செய்யும் போது உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். பணத்தை அதிகமாக செலவு செய்தீர்கள் என்றால் அது வருங்காலத்திலே தீங்கு விளைவிக்கும் என்பதை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் வேலைக்காகவோ அல்லது கல்விக்காகவோ வீட்டிலிருந்து வெளியே தங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு தனிமை, ஒரு பய உணர்வு போன்ற விஷயம் இருக்கும். அந்த சமயத்துல இல்லத்தாரோடு பேசுவது, அவர்களோடு எப்போதும் ஒரு உரையாடலிலே அவர்களோடு பேசிக்கொண்டு இருப்பது என்பது மன சோர்வை நீக்கும். அப்படி ஏதேனும் சிக்கல் இருந்தால் இல்லத்தாரோடு விவாதிப்பது, அதாவது டிஸ்கஸ் செய்வது என்பது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கு உதவும். பாதுகாப்பின்மை, அதாவது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் என்பது தனிமையில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு உணர்வீர்கள். இந்த வாரத்துல எதில் வெற்றி பெற்றோம், எதனால் அல்லது வெற்றி பெறாத விஷயங்களில் எதனால் தோற்றம் என்று பார்த்து அதை சீர்தூக்கினால் வெகு விரைவிலேயே பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் எதனால் உங்களுடைய விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று அதை ஆராய்ந்து செயல்படுத்துவதற்கான வாரமாக இது அமையும். மகா நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே, கேது செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்துல ராகு, இந்த வாரத்துல அங்கு சந்திரனும் இணைந்து இந்த வாரம் துவங்கும். ஆகையினால் அந்த இடத்துல குரு பார்வையும் இருக்கிறது. ஆகையினால் குடும்பத்துல சிறு சிறு சிக்கல்கள் இதுவரை இருந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் விலகி எதிர்பாராத ஒரு அற்புத நிம்மதி பிறக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக லாபம் என்பது அமையக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும். இழுபறியிலே இருந்த நிலைகள் எல்லாம் முடிந்து வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்களுக்கு சுக்கிரன், புதன், குரு, சூரியன் ஆகிய கிரகங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராசிநாதன், குரு, இந்த இரண்டுமே சாதகமான மிக அற்புதமாக அந்த 11ஆம் இடத்திலே ராசிநாதன் பாக்யாதிபதியோடு இணைந்து இருப்பது என்பது திருமண வரம், வருமானத்திலே நிச்சயமாக ஒரு சற்று ஏதேனும் எதிர்பார்க்காத ஒரு தன லாபம், இருக்கும் இடத்திலிருந்து வேலையிலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், இவையெல்லாம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய இந்த பூரம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு என்பது அமையும். வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். எதிர்பாராத நிலைகளிலிருந்து கடன் கிடைத்து, வங்கி அல்லது குறைந்த வட்டிக்கான கடன்கள் கிடைத்து வியாபாரமானாலும் அல்லது தனிநபர்களாக வியாபாரம் இல்லாமல் ஒரு வேலையில் இருந்தாலும் கூட அந்த கடனின் மூலமாக ஒரு நல்ல தேவையான ஒரு பொருளை வாங்குவதற்கான வாய்ப்பு எல்லாம் ஏற்படும். புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாம் வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இந்த சிம்ம ராசிக்குள் தான் உத்திரம் 1 நட்சத்திரம் இருக்கிறது. ஆகையினாலே அரசு விஷயங்களில மிகப்பெரிய வெற்றி இருக்கும். இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ஏற்றத்தையும் நன்மையையும் உங்களுக்கு தரும். அன்பு நேயர்களே, ஆனி மாதம் துவங்கி, அதாவது இந்த ஆனி மாதம் என்பது இந்த வருடத்தில விஸ்வாவசு ஆணியானது ஜூன் 15 துவங்கியது. சூரியனானவர் மிதுன சூரியனாக பரிணமிக்கக்கூடிய அற்புதம் தான் இந்த ஆனி மாதம். ஆனி மாதத்துல பல சிறப்புகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்று, வீடு கட்டக்கூடிய, புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாதே தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம். அதே போல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி. திருமண வைபவங்கள், இதற்கான விஷயங்கள், இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணியிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும். அதே சமயத்துல இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. வானத்து கிரகநிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும். சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும். இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை. ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை, அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் 100க்கு 100 என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராக ஆகி விடுவார்கள். இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து. அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை முதல், அதாவது ஜூன் 16 முதல், விஸ்வாவசு வருடம் ஆனி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22 வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று சந்திரனுடைய செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார். இது சற்று தீவிரமானது.
நெருப்பு ஆற்றிலே நீந்தக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும். அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம். ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து, தீ பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நன்மையை பயக்குவது இல்லை. ஆகையினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான். காரணம் என்னவென்றால், சந்திரன், செவ்வாய், ராகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ அந்த நிலையிலே, இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது. ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி, மனநிலை தடுமாறக்கூடும். பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும். படபடப்பு கூடும், கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 19, 20 சனி பகவான் சந்திரன் இணைவு. இது ஒரு புணர்ப்பு. அது என்னவென்றால் புணர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ, அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். வேலையிலே மந்த நிலை ஏற்படும். அப்படி ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். அதற்கு அடுத்தது ஏப்ரல் 21, 22 சுக்கிரன் புதன் இணைவு. இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய, ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளிலே வெற்றியை பெற்றுவிடக்கூடியது. ஆகையினால வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை ஜூன் 16, 2025 அன்றைய திதி 3:31 PM வரை பஞ்சமி, பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், பிறகு சதயம். நாள் முழுவதும் சித்த யோகம், சூன்ய திதி. நல்ல காரியங்கள் செய்யலாம். பெண் பார்க்க, வரன் தேட, பெயர் வைக்க, வித்யாரம்பம் செய்ய, வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு, புதிய விஷயங்களை துவக்குவதற்கு, புதிய ஆடைகளை வாங்குவதற்கு, நகை வாங்குவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக் கொள்வதற்கு இது சிறப்பு. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 3 செவ்வாய்க்கிழமை ஜூன் 17, 2025 திதி 2:46 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் 1:1 AM வரை, பிறகு பூரட்டாதி. இந்த நாள் மரண யோகம், திதி துவயம். அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும். முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 4 புதன்கிழமை ஜூன் 18, 2025 திதி 1:35 வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகங்களாக இருக்கிறது. இருப்பினும் பகல் 12க்கு மேல் அஷ்டமி, காலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு. பகவதாஷ்டமி இரவு. இந்த நாளிலே இரவிலே 4 ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது, சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அற்ற ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் 12 மணிக்குள் இதை செய்தாக வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் 12 மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம், துவக்கலாம். இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம். ஆயுஷ்மான் மற்றும் பவ, ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள். யோகம் ஆயுஷ்மான் யோகம், பவ கரணம். பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம். உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். யாரையும் எந்த அவச்சொல்லும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளில சொன்ன சொல் பலிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும். பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள். விஸ்வாவசு வருடம். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 5 வியாழக்கிழமை ஜூன் 19, 2025 திதி 11:55 AM வரை அஷ்டமி, பின்னர் நவமி. நாள் முழுவதும் சித்த யோகம், அஷ்டமி நவமி ஆகையினால் சித்த யோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல
உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு. அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக நாகதோஷங்கள் குறையும், ராகுகேது தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள். உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி 6 வெள்ளிக்கிழமை ஜூன் 20, 2025 திதி 9:49 AM வரை நவமி, பின்னர் தசமி. சித்தயோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. 10 மணிக்கு மேல், காலை 10 மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி. பகல் 12க்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம், செய்யலாம். ருது சாந்தி, நிச்சயம், அன்னப்பிராசனம், பெயர் சூட்டுதல், நகை வாங்குதல், போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது, இவையெல்லாம் வெற்றியை தரும். பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி 7 சனிக்கிழமை ஜூன் 21, 2025 திதி 7:19 வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம். இந்த நாளில சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று. அது என்ன நிஜ என்று, அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல. கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது. எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட 2 முறை திருக்கணித முறை, வாக்கிய முறை என்று இருக்கிறதோ, இரண்டிலுமே அர்த்தங்கள் இருக்கும். அது நிஜ தட்சிணாயன புண்ணிய காலம். காலை 8:13 சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆடி 1 சிறப்பு இந்த நாளுக்கு உண்டு. 3 திதிகள் கூடுகிறது. ஆகினால் அவமாகம் என்று பெயர். தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள். இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும். இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது. ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது. அபரா ஏகாதசி என்றால் என்ன? சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது. எப்படி வாமன அவதாரத்திலிருந்து, மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திரிவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ, ஸ்ரீ விஷ்ணு பெற்றாரோ, அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபரா ஏகாதசி நாளில ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது, இறைவனை நினைப்பது, பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும். மாணவர்களாக இருந்தால் 10 மார்க்கிலிருந்து 100 மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். 10 ரூபாய் கையில் இருந்தால் 1 கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். பெருமாள் வழிபாடு, மாலை வேளையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும். இந்த நாள் சர்வதேச யோகா தினம். யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22, 2025 திதி 1:22 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம். அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது. அதனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை ஆகையினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும். மாதத்தில இந்த வாரத்தில 2 நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். கூர்ம ஜெயந்தி. இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் 17, 18 ஆகிய நாட்களிலே, சிம்மம் 19, 20 ஆகிய நாட்களிலே, கன்னி 21, 22 ஆகிய நாட்களிலே சந்திராஷ்டகம் அடைகிறது. எனது அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும், வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும். நல்லொருள் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள். நன்றி.